வணக்கம், காஞ்சிகேதன் பேசுகிறேன். ஹாப்பி மண்டே. எப்படி இருக்கீங்க எல்லாம்? என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி மண்டே. வாரத்தோட முதல் நாள் நாம எல்லாரும் சிவபெருமான நினைச்சுக்கிட்டு, ஏன்னா அவர் தான் வந்து முழு முதற் கடவுள். முடியல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாமி. சிவபெருமான நம்ம இன்னைக்கு மனசுல நினைச்சுக்கிட்டு, பெருமாளை மனசுல நினைச்சிட்டு, எல்லா தெய்வங்களும் அம்மன் எல்லா தெய்வம் அவங்க குலதெய்வத்தை முதல்ல நினைங்க. நினைச்சுக்கிட்டு இன்றைய நாளை நல்லபடியா துவக்கும். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலைக்காக ட்ரை பண்றவங்களுக்கும், படிக்கிற பிள்ளைங்கலாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்றதுக்கும் நாம எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்குவோங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. அந்த ஆரோக்கியத்துக்காக எல்லாருக்காகவும், உங்களுக்காக நாங்களும், எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். திருமண வரன் தேடுறவங்களுக்கு, அதான் மாப்பிள்ளை பொண்ணு தேடுறவங்க நல்ல வரணும் அமைட்டோம். நோ சண்டே, ஒன்லி ஹாப்பி. ஓகேவா? ரைட். வந்து சாம்பாருங்க. சாம்பார் இன்னைக்கு வந்து கோவக்காய். லாஸ்ட் வீக் கோவக்காய் சாம்பார் வச்சேன்னா ரொம்ப காக்கலையா? நீ காட்டலையா? அது இருக்கு நல்லது பாருங்க. கோவக்காய் சாம்பார் செம்ம டேஸ்டா இருக்கு. லாஸ்ட் வீக் வச்சுட்டு எனக்கு இன்னொரு முறை சாம்பார் வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு அந்த சான்ஸ் வச்சாச்சு. கோவக்காய் சாம்பார். ஆமா, கத்திரிக்காவும் நெத்திலியும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேங்க. இதுல வெங்காயம், தக்காளி, பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த நெத்திலி கருவாடு இருக்கு இல்லையா, இதை நல்லா சுட தண்ணியில ஊற வச்சுட்டு கழுவுங்க. அப்பதான் நல்லா மெத்துன்னு இருக்கும், சாப்பிடுறதுக்கும் கடான்னு இருக்காது. கத்திரிக்காவை நல்லா வெந்த பிறகு போடுங்க. நல்லா சுட தண்ணியில நல்லா அலம்பிட்டு போடுங்க. ஒரு முட்டையில, அது பேர் கலக்கியம். அதாவது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு முட்டையை உடச்சி விட்டு அதில் மிளகு, சீரகம், உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்படியே பூரி மாதிரி சுட்டி எடுத்தாச்சு. ஆமாங்க. அது சாப்பிட்ற எனக்கு கலக்குமா? ஒன்றும் ஆகாது. ஆம்லேட்டு தான் அது. நேற்று நைட்டு சாதம் கொஞ்சம் மீந்துச்சுங்க, நைட் பேலன்ஸ். அதனால அது புளியாவரை பண்ணி வச்சாச்சு. டைகர் ரைஸ் புளியாவரை ஓகேவா? டிஃபன் இதுதான் எங்களுக்கு. சாப்பிட வாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிம்பிளாக செய்யுங்க, ஷார்ட்டாக செய்யுங்க, ஸ்வீட்டாக செய்யுங்க. ஓகேவா? அப்புறம் இப்போ ரயில்வே வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ட்ரெயினில் புக் பண்ணும்போது நம்ம ஒரு குரூப்பாக போகிறோம், ஒரு 10-12 பேர் போகிறோம் வைங்களேன். சீட்டு எப்படி வேணா இருக்கும். நம்ம வயசை போட்டு மேல் பர்த்து போட்டுருவாங்க, மிடில் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க. 45 வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸுக்கும் 60 வயசுக்கு மேலே இருக்க சீனியர் சிட்டிசனுக்கும் கண்டிப்பாக கீழ் பர்த்து ஒதுக்க போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு ட்ரெயினில் போய் கெஞ்சணும், மேலே என்ன போட்டிருக்காங்கப்பா நீ கீழே வந்துடுறியானா, இல்லை எனக்கு இங்கே தான் தூக்கம் வரணுங்க. அதுக்காக இந்த வசதி பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஜாலியாக வரவேற்கணும். ஓகேவா?